அனைவருக்கும் வணக்கம். சுய ஜாதகங்களின் அடிப்படையில ராகு நின்ற வீட்டின் பலனை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம். நம்ம நிறைய வீடியோக்களை பதிவேற்றம் செஞ்சிருக்கிறோம் ராகுவை பற்றி. சுய ஜாதகங்கள்ல ராகு எந்த வீட்டில் அமர்ந்தால் எப்படிப்பட்ட பலன் என்பதை பற்றி. அந்த வகையில இந்த பதிவுல காரகங்களின் அடிப்படையில எந்த ஆதிபத்திய காரகங்களை, அதாவது ஒவ்வொரு வீட்டிற்கும் தனித்தனி ஆதிபத்திய காரகங்கள், அந்த வகையில ராகு பகவான் லக்னம் முதல் 12 பாவங்கள்ல அமரும் பொழுது எப்படிப்பட்ட காரக பலனை, ஆதிபத்திய காரக பலனை ஜாதகருக்கு தருகிறார் என்றதை பத்தி தான் பார்க்க போறோம். எப்பொழுதுமே சொல்லக்கூடிய விதிகள் தான். ராகு என்பது உபஜய வீடுகள்ல இருந்தா நன்மை, அதுபோல இயற்கை சுபர்களோடு இருந்தால் நன்மை, மேஷ ரிஷப கடக கன்னி மகர வீடுகள்ல இருந்தால் நன்மைன்றதெல்லாம் ஒரு பொதுவான விதிகள் தான். ஒவ்வொரு ஜாதகங்களிலுமே ராகு பகவான் எந்த பாவத்தில் அமர்ந்தாலும் நல்ல பலனை செய்வார். அவர் எந்த வீட்டில் அமர்ந்தாலும் முதல் விதியாக ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் ஸ்தான பலத்தை பெற வேண்டும். ஸ்தான பலம் எப்படி இருக்கலாம்னா, அவர் குறைந்தபட்சம் ஒரு நட்பு நிலையிலாவது அவர் இருக்க வேண்டும். இந்நிலையில ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தாருன்னா உங்க ஜாதகத்துல ராகு வலுக்கிறாருன்னு அர்த்தம். அதுபோல இயற்கை சுவர்கள் மட்டும்தான் தொடர்பு கொண்டாதான் லாபமானா அதுவும் இல்லை. லக்ன யோகர்கள் அவர் சனி பகவானாக இருந்தாலும் சரி, செவ்வாயாக இருந்தாலும் ராகுவை தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகருக்கு நல்ல பலனை செய்கிறார். ஆனால் சமூகத்தின் பார்வையிலே இருள் கிரகங்களுடைய தொடர்பில் ராகு கொடுப்பது சற்று ஜாதகர்கள் தவறான வழிகளிலோ அல்லது ஒரு நேர்மையான பண்பு இல்லாமல் சம்பாதித்தது போல காட்சிப்படுத்தப்படும். ஆனால் ஜாதகர் திருப்தி அடைவார். அப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் முதல்ல நலபலனை செய்வதற்கு ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெறணும். அடுத்தபட்சமாக ராகுவை லக்ன திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொள்ளணும்ன்றதுதான் விதி. இந்த காம்பினேஷன்ல இருந்துட்டாலே உங்களுக்கு ராகு ஜாதகரை திருப்தி தான் படுத்த போறார். அவர் இயற்கை சுபர்களோட தொடர்புகள்ல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுபோல உபஜய வீடுகள்ல 3, 6, 10, 11 அல்லது ஒரு அதீத வீட்டு கொடுத்த கிரகம் அழுக்கணுன்ற அவசியமும் இல்லை. குறைந்தபட்ச வலு திரிகோண தொடர்பு இருந்தாலே இந்த ராகு யோகம் செய்வார். இப்போ அந்த வகையில லக்னத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்கிறார். லக்ன வீடு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மனிதனுடைய எண்ணம் செயலை பற்றி லக்னம் தான் உறுதிப்படுத்துது. அவர் எப்படிப்பட்டவர், சமூகத்திலே எதை கொடுக்கக்கூடிய பலனை அனுபவிப்பார் என்றதை லக்னம் சொல்லுது. அப்படிப்பட்ட இந்த லக்னத்துல ராகு பகவான் இருக்கிறார்னா ஒரு பிரம்மாண்டத்தை கிரியேட் பண்ணக்கூடிய கிரகம். அப்ப ஜாதகருடைய எண்ண ஓட்டங்கள் எப்பொழுதுமே பெரிதுபட்டு கொண்டே இருக்கும். எந்த விஷயத்தையும் பெரிதாக சிந்திக்கக்கூடியவர். அந்த பெரிதான சிந்தனைகள் வெற்றி பெறுமான்றது ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரக வலு திரிகோண தொடர்பு இருந்தா வெற்றி பெற்றுவிடும். இல்ல லக்ன அவயோகிகளோட பார்வை இணைவுகள்ல ராகு இருக்கிறாருன்னா அந்த சிந்தனைகளால ஜாதகருக்கு தோல்விகள் தான் இருக்கும், பிரச்சனைகள் தான் இருக்கும். அப்ப லக்னத்திலே ராகு நிற்பதுல நல்ல விஷயம், ஜாதகர் அதீத சிந்தனையாளராக இருப்பார். பெரும் யோசனைகளும் பெரும் வியூகங்களையும் வகுக்கக்கூடிய நபரா உருவாக்கி கொடுக்குது. பெருமனிதர்களுடைய தொடர்பையும் கொடுக்குது. அப்ப லக்னத்தில் ராகு சிறப்பு தான். ஆனால் அவர் அமர்ந்த இடத்தினுடைய வலுவும் இருக்கணும். பிளஸ் லக்ன யோகர்களோட தொடர்புல இருந்தணும். அவயோகி தொடர்புன்னா ஜாதகருடைய எண்ணம் ஃபுல்லா தப்பா இருக்கும். சமூகத்துல தப்பான செயல்களை செய்து மாட்டிக்கொள்ளக்கூடிய நபராகவும் பெரித முன்னேற்றம் இல்லாத நபராகவும் இருப்பார். அதுபோல ஒரு சிலருக்கோ பெரிய சிந்தனைகள்லாம் இருக்கும். ஆனா ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் அழுத்திருக்க மாட்டார். அதனால அவருடைய வாழ்க்கை முழுவதும் விசாலமாக சிந்தனையாகவே இருக்கும். ஒரு திண்ணையில் அமர்ந்து கொண்டு பல பல பிரபஞ்ச ரகசியங்களை பற்றி சிந்தனை கொண்டவராகவும், பொருளாதார வளத்தை மேம்படுத்த வேண்டும் என்று பல நாடுகளை பற்றி பேசக்கூடிய நபரா இருப்பார். ஆனா எதுவுமே செயல்பாட்டுல இருக்காது. அவர் சாதாரணமா திண்ணையில ஒரு டீ கடை பெஞ்சுகள்லயே அமர்ந்து கதைகளை வசனமாக பேசக்கூடிய நபராக இருப்பார். இது போன்ற சிந்தனைகளை கொடுக்கிறார் ராகு. அப்ப வீடு கொடுத்த கிரகம் வலுத்து யோக தொடர்புனா லக்ன ராகு பெரும் மனிதராக மாற்றுகிறார். 2ஆம் வீட்டிலே ராகு. எந்த ஜாதகருக்குன்னா 2ல ராகு இருக்கோ ஒரு கிஃப்டட் என்ன வாக்குஸ்தானம். சக மனிதன் இன்னொரு மனிதனை கவர்ந்து இழுப்பது வார்த்தைகளான் மூலமாகத்தான். என்னதான் உடல் மொழி முதல் அத்தியாயம் என்றாலும் அது நீடிக்க வேண்டும் என்றால் வார்த்தை நல்லா இருக்கணும். ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு எதிர்பாலினத்தவரை பார்க்கும் பொழுது உடல்பால் ஈர்ப்பு ஏற்பட்டாலும் வார்த்தைகள் எப்படி வெளிப்பெறுகிறதோ அதை பொறுத்துதான் அவர்களுடைய உறவு நீடிக்கும். அது ஆண் பெண்ணிற்கு மட்டுமல்ல, சமூகத்தில் நீங்கள் யாரை சந்தித்தாலும் சரி, ஒரு ஒப்பந்தங்களோ ஒரு செயல்பாடுகளோ, சக மனிதர் இன்னொரு மனிதரை கட்டி போடுவது வார்த்தைகளின் மூலமாகத்தான். அப்ப அப்படிப்பட்ட இந்த வாக்குஸ்தானத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற 2ஆம் ஆதிபத்தியத்துல ராகு இருக்கிறார். ராகுக்கு இயல்பாகவே பிரம்மாண்ட சிந்தனைகள் உண்டு, பிரம்மாண்ட எண்ண ஓட்டங்கள் உண்டு, பெரிதுபடுத்தக்கூடிய காரகம். அப்ப சிறந்து பேசக்கூடிய, அவருடைய பேச்சாற்றலை மெய்சில் இருக்கிற அளவுக்கு கற்பனை உலகத்தில் பேச்சு திறனை கொண்டவர். ஆனால் இந்த ராகு 2ல இருக்கிறதுனால, பிரம்மாண்ட கிரகம் என்பதனால் 2லே இருக்கக்கூடிய ராகு குடும்பத்தை தாமதப்படுத்துது. எல்லோருக்கும் நடக்கிற மாதிரி இளவயதுகள்ல திருமணம் உருவாவதில்லை ஜாதகருக்கு.
ஒருவேளை உருவாயிடுதுன்னா அந்த திருமணத்தினால் பிரச்சனைகளை அனுபவித்து ஜாதகர் திருப்தி இல்லாத இல்லற வாழ்க்கையை அனுபவிக்கிறார். 2லே ராகு கொண்டவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று லக்ன திரிகோணாதிபதி தொடர்பை பெற்றிருந்தார். இவர் பேச்சுகளினால் பணம் சம்பாதிப்பவர், பூர்வீகத்தை விட்டு வெளியிலே சென்று பணம் சம்பாதிப்பவர். அதுபோல் விரும்பிய உணவுகளை உண்ணக்கூடிய நபராக இருப்பார். அடிப்படை அறிவை சிறந்து பெற்ற நபராக இருப்பார். 3ஆம் இடத்திலே ராகு. 3ஆம் இடம் என்பது தீரிய பாவம். சகோதரை பற்றி சொல்கிறது, புகழை பற்றி சொல்கிறது, கம்யூனிகேஷன் ஸ்கில், அட்வான்ஸ் ஸ்கில், துணிகரத்தை விருதிப்படுத்துது. இல்லறத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப்புக்கான தீரிய சுகத்தை இந்த 3ஆம் இடம் உறுதிப்படுத்துது. இப்படிப்பட்ட 3லே ராகு இருக்கும் பொழுது சகோதர சகோதரிகளோட உறவு நிலைகள் கொஞ்சம் சுமூகமா இருக்காது. ஆனா ராகு 3ல இருக்கிறது தன்னம்பிக்கை கொண்டவர், தைரியம் கொண்டவர், துணிச்சல் மிக்கவர், பெரிய மனிதர்களுடைய தொடர்பு எளிதிலே கிடைக்கும். எதையும் செய்து பார்த்து விடலாம் என்ற தோரணை உண்டு. நாம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய அதே விதிதான். இந்த 3லே ராகு இருப்பவர்களுக்கும் வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்பு இருந்துச்சுன்னா ஜாதகர் புகழ்பெற்ற நபராக மாறுவார். சமூகத்திலே ஜாதகரை பற்றின பெயர் புகழ்கள் இருக்கும். ஆனா அவயோகிகளோட தொடர்பு இருந்ததுன்னா வீண் சண்டை, வீண் வம்பு வழக்குகளிலே ஈடுபடக்கூடியவர், பிரயோஜனமே இல்லாத செயல்களை செய்து அதனால் சமூகத்திலே தன் பெயரை கெடுத்துக் கொள்ளக்கூடிய நபராக இருப்பார். அப்ப 3லே ராகு இருப்பது புகழை கொடுக்குது, பெயர் புகழை கொடுக்குது, திறமையை கொடுக்குது, பெருமனிதர்களுடைய தொடர்பை கொடுக்கிறது, வெளியூர் பயணங்களினால் வெற்றிகளை கொடுக்கிறது. 4ஆம் இடத்திலே ராகு. 4ஆம் இடம் முக்கியமான பாவம், வித்தைகளை பற்றி சொல்லுது, அன்பின் உச்சபட்ச நிலையான தாயை பற்றி சொல்கிறது. அதோடு மட்டும் இல்லாம ஜாதகருடைய அசட்ஸ், வீடு எப்படி அமையும், வாகனம் எப்படி அமையும் என்ற முக்கியமான விஷயங்கள், ஒரு உடல் ஆரோக்கியம், ஒரு சௌகரியமான உடல் திராணியை கொண்டவரா. ஒரு உடம்பு ரொம்ப முக்கியம் மனிதனுக்கு. எந்த செயலையும் செய்வதற்கு உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்க வேண்டும். அப்ப கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய உடலை பற்றி சொல்லக்கூடியது இந்த 4ஆம் இடத்து ராகு தான். அப்ப இந்த ராகு, அதாவது 4ஆம் இடம் தான். இந்த 4லே ராகு இருக்கிற முதல் விஷயம், நிறைய பேருக்கு தாயோட கருத்து வேறுபாடு இருக்கு, அல்லது தாயோட பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழல். நல்ல அன்பு இருக்கு, அந்யுன்யம் இருக்கு, சாரி ஒரு நல்ல இணக்கமான ஒற்றுமைகள் இருக்கு, உடல் மொழி சார்ந்த ஒற்றுமைகளும், நல்ல ஒரு பாசம் பிணைப்புகள்லாம் தாயாரோட இருக்கு. ஆனால் ஜாதகருக்கு ஏதேனும் ஒரு வகையில பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழலை ராகு கொடுத்து விடுகிறார். அதுபோல கரண்ட்ல என்னென்னலாம் டெக்னாலஜி வருதோ அத்தனை டெக்னாலஜியும் ஜாதகரை பிரயோகப்படுத்துகிறார், படிக்கிறார், உடனடியாக கற்றுக்கொள்கிறார். ஜாதகருக்கு நிறைய பேர் ஏட்டுக்கல்வியா எடுத்துக்க வேண்டாம். ஏட்டுக்கல்வி 4ஆம் அதிபதியினுடைய நிலையை பொறுத்துதான். ராகு இருக்கும்போது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் அதிகமா இருக்கும். அவருக்கு சம்பந்தமே இல்லாத துறையா இருக்கும், அவர் அங்க போய் உடனே சக்சஸ் பண்ணி பெரிய லெவல்ல சக்சஸ் கொடுப்பார். வீடு வாகனங்கள் நிறைய அமையும். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்பு இருந்துச்சுன்னா ஃப்ளோர்ஸ் சொல்லக்கூடிய அபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியது, இல்ல தனித்து இண்டிவிஜுவல் வீடா இருந்தாலும் 2 மாடிகள்ல வீடு கட்டுறது, இந்த பெரிய விசாலமான வீடுகள்லாம் அமைச்சு கொடுக்கும். அதுபோல ஜாதகர் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருப்பார். பூர்வீகம் இல்லாத வெளியிடத்துல வீடு வாகனத்தை அமைச்சுப்பார். வெளிநாடு தூரதேசங்கள்லாம் நிறைய போகக்கூடிய பிராத்தத்தை இது ஏற்படுத்தி கொடுக்கும். 4ல அவயோகமா இருந்தாருன்னா மட்டும் உடம்பு பிரச்சனை எப்பயுமே இருக்கும். லக்ன அவயோகிகள் சூழ்ந்து ராகு 4ஐ தொடர்பு கொண்டால் ஹெல்த் இஷ்யூ இருந்துகிட்டே இருக்கும். வித்தையை படிக்க முடியாம டிராப் அவுட் பண்ண நபரா இருப்பார். ஏதோ ஒரு புதுசா ஒரு காம்படிஷன், புதுசா ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்லி இளம் வயதுகளிலே போய் வித்தைகளை ஸ்டாப் பண்ணி பிறகு கஷ்டப்படுற நபரா இருப்பார். யோகமா இருந்துட்டா நல்ல வீடு மனைகள் சொத்து சுகங்கள் 2-3 பிசினஸ் பண்ணக்கூடிய ஐடியாலஜி, உடல் திராணிகள் அதிகமா இருக்கு. தாயாரோடையும் நல்ல நிலையில இருந்தா நல்ல அன்பு இருக்கு, நல்ல பண்புகள் இருக்கு. ஆனா பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழலை கொடுக்கிறது. 5ல ராகு. 5ஆம் இடம் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம், 3 உலகங்களையும் இணைக்கக்கூடிய பாவம். எப்படி சொல்றானா, முன்னோர்கள் யார் என்று முற்காலத்தையும், தன் மனநிலைமை என்று நிகழ்காலத்தையும், தன் சந்ததிகள் எப்படி என்று எதிர்காலத்தையும் சொல்லுது. 3 காலங்களையும் இணைக்கக்கூடிய மிக முக்கிய கோணம் தான் இந்த 5ஆம் இடம். அதனாலதான் 5ஆம் இடத்துல ஆராய்ச்சி இருக்கிறது, கற்பனை திறன் இருக்கிறது, கனெக்டிவிட்டி, அப்பார்ட் சம் விஷயங்கள், மிராக்கள், கடவுளா இருக்கலாம், இல்ல பிரபஞ்ச சக்தியா இருக்கலாம், ஏதேனும் ஒன்று நம் கண்ணிற்கு புலப்படாத ஒரு ஆன்மீக அறிவை இந்த 5ஆம் இடம் தான் கொடுக்குது. விளையாட்டு சிந்தனைகளை 5ஆம் இடம், கற்பனை திறனை 5ஆம் இடம், புது புது கண்டுபிடிப்புகளை இந்த 5ஆம் இடம் தான் உறுதிப்படுத்துது. இத்தனை முக்கியமான செயல்களை இந்த 5ஆம் இடம் வச்சிருக்கும் போது இதுல ராகு வந்துடுறாரு. ராகுன்னா இருள் கிரகம், ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு அவயோக கிரகம் தான். இப்ப 5ல ராகு இருக்கிறவங்க இப்ப பெரும்பாலும் இந்த பூர்வீகத்தை விட்டு வெளியிலே போகக்கூடிய நபர்கள், பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நபர்கள், நிறைய கிரியேட்டிவ் ஸ்கில் இருக்கும், நிறைய அறிவுகள், பிரபஞ்ச ரகசியங்கள். ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து லக்ன திரிகோணாதிபதியில் தொடர்பு கொண்டா மன உறுதி கொண்ட நபர்,
வாழ்க்கையில எதையுமே துணிகரமா எதிர்கொண்டு செயல்படக்கூடிய நபர் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பார். அந்த தொடர்புகள் கிரகம் ஒளி கிரகங்களா இருந்துருச்சுன்னா இறை நம்பிக்கை, இறை சிந்தனை, இது போன்ற ஒரு ஆன்மீகம், ஒரு பாசிட்டிவ்ல ஒரு ஒரு நேர்முகமான ஒரு மக்களுக்கு ஒரு இறை சிந்தனை கொண்ட நபரா மாத்திடும். ஒரு இருள் கிரகங்களா இருந்தா அமானுஷ்யங்கள் சம்பந்தமான ஒரு ஈடுபாடுகளையும் அதுல எண்ணத்தையும் அதிகப்படுத்தும். எதுவாயினும் உறுதியான மனநிலைமையை கொடுக்கும், ஜாதகருக்கு கிரியேட்டிவ் ஸ்கில்ல கொடுக்கும், அதீத அறிவாற்றலை கொடுக்கும், கற்பனை திறனை அதிகப்படுத்தி கொடுக்கும், பூர்வீகத்தை விட்டு வெளியில புது வாழ்க்கை யோகமா கொடுக்கும். பெரும்பாலும் 5லே ராகு இருப்பவர்கள் பெண் வாரிசுகளை அதிகம் பெறுகிறார்கள். பார்ட்னர் ஜாதகத்துல ஒரு சிலருக்கு வலுத்து மட்டும் ஆண் வாரிசு கிடைக்குது. பெரும்பாலும் ராகு 5ஆம் இடத்தோடு பெண் வாரிசுகளை தொடர்பு படுத்துகிறது. எப்பொழுதுமே ராகு வலுத்து யோகர்கள் தொடர்பு கொண்டால் ஜாதகர் வெற்றி, அவயோகி தொடர்பு கொண்டால் பயந்த சுபாவம் கொண்டவர், மனதுல எப்பயுமே ஒரு குழப்பம், தெளிவில்லாத நிலை, ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 6ஆம் இடம்ன்றது ருணரோக பாவம். எதிரி எப்படி இருப்பார், நோய் எப்படி இருக்கும் ஒரு ஜாதகருக்கு, கடன் எப்படி அமையும், பம்பு வழக்குகள்லாம் எப்படி இருக்கும், அது போல வேலை செய்யக்கூடிய பாவம் இந்த 6ல ராகு இருக்கிறதுல வீடு கொடுத்த கிரகம் வலுத்து லக்ன யோகரை தொடர்பு கொண்டார்னா எதிரியை ஜாதகர் வெற்றி கொள்வார். எத்தனை எதிரிகள் உருவானாலும் அந்த எதிரியை துவம்சம் பண்ணி அடுத்த கட்ட எதிரிக்கு போவார். ஆனா லக்னத்திற்கு 6ஆம் இடம்ன்றது அவயோக இடமாகத்தான் வரும். ஒரு சில நேரங்கள்ல இப்ப நெருப்பு லக்னங்களை எடுத்துக்கிட்டா 6ஆம் இடம் அவயோகம், அது போல நில லக்னங்களை எடுத்துக்கிட்டா 6ஆம் இடம் யோகமா வரும், காற்றுக்கு 6ஆம் இடம் அவயோகமா வரும், நீருக்கு 6ஆம் இடம் யோகமா வரும். அப்படி 6ஆம் இடம் யோகமாக அமர்ந்து இந்த ராகு 6லே கூடியிருந்தா எதிரி சொத்து எல்லாம் ஜாதகருக்கு வந்துடும். சம்பந்தமே இல்லை, யாரோ ஒருத்தர் ஜாதக மேல கேஸ் போடுவார், கோர்ட்டு கேஸ் போகும், கடைசியில இவருக்கு சாதகமாகி அதற்கு ஒரு பெனால்டி அமௌண்ட் வாங்கிட்டு வர்றது. எதிரியை வீழ்த்தக்கூடியது, கடனை வீழ்த்தக்கூடியது, அந்த யோக பராக்கிரமங்கள் கிடைக்கும். அது போல நல்ல வேலை அமைச்சு கொடுக்கும். வெளிநாடு தூரதேச வேலைகள், வேற மொழி பேசுறவங்க மூலியமா வேலைகள், கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்களால் பெரிய லாபங்கள் கிடைக்கும். அவயோகமா இருந்தா மட்டும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்துடுது. ஜாதகருக்கு நிறைய கடனையும் எதிரியை நோயும் கொடுக்குது. அவயோகமா இருந்தா 6ஆம் இடத்துல ராகு பெரும் பிரச்சனை கொடுக்கிறார். எப்பயுமே எதிரி இருந்துகிட்டே இருக்கிறார், நிம்மதியா இருக்க முடியல. அலுவலகத்துல எதிரி, தொழில் செய்யற இடத்துல எதிரி, எங்கு சென்றாலும் எதிரியை கொடுக்கும். அப்ப ராகுவிற்கு திரிகோண தொடர்போடு இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த யோகம். அப்படி இருந்துட்டா நல்ல வேலை, அதிகாரம், எதிரியை வீழ்த்துவார், பராக்கிரமசாலி, எங்கு சென்றாலும் வெற்றி, ஒப்பந்தங்களினால் ஆதாயம். 7ஆம் இடத்துல ராகு, 7ஆம் இடம் என்பது மனிதனுடைய இன்னொரு 180 டிகிரி பரிணாமம். ஜாதகர் என்பது பிறப்பை சொல்லுது, அவர் எப்படிப்பட்டவர்னு தானா முடிவு எடுத்துக்கலாம். ஆனா அவர் யாராவது ஒருத்தரை இந்த பூமியில தொடர்பு கொண்டுதான் ஆகணும். மனிதனாய் பிறந்தால் தனித்து வாழ்வது என்பது இயல்பல்ல, ஏற்புடையதல்ல, அது தர்மத்திற்கு எதிரானது. தான் பிறந்த ஜாதகர் ஏதேனும் ஒரு வகையில பிறரோடு தொடர்பு கொண்டுதான் வாழ்ந்தாகணும், இதுதான் விதிப்பெயர். அப்படி தொடர்பு கொள்ளக்கூடிய நபர்களை அத்தனை பேரையும் இந்த 7ஆம் இடம் தான் சொல்லுது. வாழ்க்கை துணைவர் எப்படி அமைவார், வரக்கூடிய கணவன் எப்படி இருப்பார், மனைவி எப்படி இருப்பார், நண்பர்கள் எப்படி இருப்பார்கள், தொழில் பார்ட்னர்கள் எப்படி இருப்பார்கள், சந்திக்கக்கூடிய நபர்களோடு இணக்கம் எப்படி இருக்குன்றது அந்த 7ஆம் இடம். அப்ப இந்த 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து விடுகிறார். எப்போதுமே அதே விதிதான். லக்ன யோகர்களோட தொடர்போட 7ஆம் இடம் வலுத்து இருந்தா ரொம்ப நல்லது, நல்ல வாழ்க்கை துணைவர். ஆனா ராகு இருக்கிறதுனால முதல்ல ஜாதகருக்கு திருமணமானது தடையாகுது. திருமணம் லேட்டா தான் நடக்குது, எல்லாருக்கும் நடக்கிறது மாதிரி இளம் வயதுகள்ல நடக்கிறது இல்ல. அது போல ஜாதகத்துல ஆதிபத்திய ரீதியில 7ஆம் இடத்தோட ராகு இருக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு லேட்டா திருமணம் நடக்குது. அதுபோல தன் இனம் இல்லாமல் வேறு இனத்தையோ வேற மதத்தையோ சார்ந்தவர்கள் நிறைய பேர் திருமணம் செய்யிக்கிறது, வேற மொழி பேசுறவங்களை திருமணம் செஞ்சுக்கிறதுலாம் இந்த 7ஆம் இடத்து ராகுவால நடக்குது. அல்லது வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய துணைவர்களையும், தூரதேசத்துல இருக்கக்கூடிய துணைவர்களையும் திருமணம் செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துகிறது. அதுபோல இந்த 7ல ராகு அமர்ந்து ஒரு யோக திரிகோண தொடர்பு இருந்தா நல்ல நண்பர்கள், நல்ல பிசினஸ் பார்ட்னர், நல்ல யோக நிலையை கொடுக்குது. ஆனா காலதாமதமாக. அவயோகமா இருந்தா என்ன பண்றாரு, இள வயதுல திருமணத்தை கொடுத்து டைவர்ஸ் கொடுத்துட்றாரு, பார்ட்னரோட வாழ்றதே பிடிக்கிறது இல்லை, பிரிஞ்சு போகக்கூடிய சூழல், நண்பர்களா ஏமாற்றம். ஒருவருக்கு ராகு 7லே அமர்ந்து கொஞ்சம் காலதாமதமா திருமணம் நடக்காம இருக்கும், அவங்க எல்லாம் நல்ல விஷயம். ஏன்னா அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகிறது என்றது அர்த்தம். அந்த ராகு திரிகோண தொடர்போடு வந்தா காலம் தாழ்த்தி யோகமான பார்ட்னர், தூரதேச வாழ்க்கை, நல்ல ஒரு உயர்நிலைய நண்பர்களாலும் வாழ்க்கை துணைகளாலும் தொழிலினாலும் ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் தொழில் இந்த ராகுவிற்கு 7ல ரொம்ப யோகம். 8ஆம் இடத்திலே ராகு, 8ஆம் இடம்னாலே ஒரு துர்ஸ்தானம்ன்றதுதான் பொதுவான விதிகள். ஆனா 8ஆம் இடத்துல வெளிநாட்டு வாழ்க்கையெல்லாம் நல்ல லக்ஸுரியா வாழ்றது, பிளஸ் பெரும் பணங்கள் கிடைக்கிறது, பிறருடைய சொத்துக்கள் கிடைக்கிறது, தீர்க்க ஆயுளோட இருக்கிறது, இதெல்லாம் 8ஆம் இடம் தான். இப்ப ராகு அங்க அமர்ந்து வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்புனா நல்ல ஆயுள் உண்டு,
வெளிநாட்டு வாழ்க்கை உண்டு, தூரதேச பயணங்கள் உண்டு, தூரதேச ஆதாயங்கள் உண்டு. அதுபோல ஜாதகருக்கு வெளியில் சொல்ல முடியாத பணம் உண்டு, வெளியில் சொல்ல முடியாத செல்வங்கள் உண்டு. அதுபோல பெரும்பணங்களை பிறந்த பூர்வீகம் இல்லாத வெளியிடங்களின் மூலியமாக சம்பாதிக்கிறார், வெளியிடங்களின் மூலியமாக யோகம் பண்ணி அதுல வெற்றி கிடைக்க செய்கிறார். அந்த வகையில இந்த 8ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் திரிகோண தொடர்புள்ள பெரும் யோகம் செய்கிறார். ஒருவேளை 8ஆம் இடத்திலே அவயோகமா அமர்ந்துறாருன்னா மரண பயம் ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும். எங்க பிறந்தாரோ அங்கேயே இருப்பார். வாழ்க்கையில முன்னேற்றங்களை குறைத்து கொடுக்கும். அவயோகமா எப்போ வரும்? 8லே அமர்ந்த ராகுவை யோகர்கள் தொடரவே கொள்ளல. 8ஆம் அதிபதியும் தனித்து வலுக்கிறார், அவயோகியாக வலுக்கிறார். அதே அமைகள் தான். நெருப்பு ராசி, நெருப்பு லக்னங்கள்ல பிறந்திருக்கிறீங்க, இப்ப மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க அல்லது சிம்ம லக்னம், தனுஷ லக்னம்லாம் 8ஆம் இடம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யோக பாவமா இருக்கும் லக்னத்திற்கு. அதே நில லக்னங்கள்ல பிறந்துட்டீங்க, ரிஷப லக்னமா பிறக்கிறீங்க, இல்ல கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, மகர லக்னத்துல எல்லாம் பிறந்திருக்கிறீங்கன்னா 8ஆம் இடம்லாம் அவயோக பாவம். இந்த 8ஆம் இடம்லாம் ரொம்ப கெடுதல் பண்ணும். அப்ப தனித்து வலுக்க கூடாது. இது போல 8ஆம் இடத்திலே ராகு யோகமா இருந்தாருன்னா வெளிநாட்டு வாழ்க்கை, தூரதேச வாழ்க்கை, நல்ல செல்வங்கள், நல்ல அறிவு திறமைகள் மேம்பட்டு ஜாதகர் வெளியில போய் வேற ராஜ்யங்கள்ல பிழைச்சு கௌரவ பெயர் புகழோட வாழ்ந்துடுறாரு. அவயோகமா இருந்தா மட்டும் எப்பயுமே ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கு. ஜாதகருக்கு நிறைய நஷ்டங்களை அந்த ராகு கொடுத்து கொண்டு இருப்பார். எப்பெல்லாம் கொடுப்பார்? புத்திகளும் தசையும் வரும்போது. 9ஆம் இடத்துல ராகு. 9ஆம் இடம் ரொம்ப எல்லாருக்குமே முக்கியம். ஏன்னா பாக்கிய பாவம். சக மனிதன் வாழ்க்கையில பிறந்து எல்லாம் அந்தந்த வயதுல நடக்கணும்னா அதை 9ஆம் இடம் தான் சொல்லும். சக வயதுள்ள நபர்களுக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அத்தனையும் இந்த 9ஆம் இடத்துல அடக்கம். முதல் விஷயம் என்ன? தந்தை. ஒரு மனிதனுடைய இளமை பருவ மகிழ்ச்சியா அமையணும்னா நல்ல தந்தை வேணும். நல்ல தந்தை இல்லைன்னா பொருளாதாரம் இல்லை, பொருளாதாரம் இல்லைன்னா சிறப்பான அந்த இளமை பருவம் அமைய போறது இல்லை. அப்ப நல்ல தந்தையை பற்றி 9ஆம் இடம் சொல்லுது. இன்னொரு விஷயம், ஒரு மனிதனுக்கு எப்பொழுதுமே கொடை சிந்தனை இருக்க வேண்டும். தான் பண்ற பணத்தை பிறருக்கு கொடுக்கணும், தான் பண்ணக்கூடிய கர்மத்தின் மூலியமா தானும் தன்னிறைவு அடையணும், பிறரும் தன்னிறைவு அடையக்கூடிய அளவிற்கு ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடியதை இந்த 9ஆம் இடம் பாக்கிய பாவம் உறுதிப்படுத்தும். ஆன்மீக சிந்தனை, இறை நம்பிக்கைகள், தந்தை வழி உறவுகள், வெளிதூர பயணங்கள், வெளிநாடு தொடர்புகள், அங்கேயே பர்மனண்டா ரெசிடென்ஸ் ஆகிறது. எங்க பிறந்தமோ அதை விட்டு வேறு தேசம் சென்று நிரந்தர குடியுரிமை பெறுறதெல்லாம் இந்த 9ஆம் இடத்தினால்தான் நிகழ்த்தி கொடுக்குது. அப்ப இந்த 9ஆம் இடம்ன்றது எது முக்கியமோ இல்லையோ பாக்கியம் முக்கியம். சரியான வயதுகள்ல கல்வி கிடைச்சிடணும், சரியான வயதுகள்ல வேலை கிடைச்சிடணும், சரியான வயதுல தொழில் அமையணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், வீடு வாகன வசதிகள் சேரணும், அந்தந்த வயதுகளுக்கு குழந்தைகளை திருமணம் செய்யணும். இது போல சக வயது உள்ள நபர்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கணுமோ அது இந்த 9ஆம் இடம். ராகு அமர்ந்துட்டார். அப்ப ராகு கெடுப்பாரா? கண்டிப்பாக. ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்பை பெற்றாலும், முதல்ல ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் வளர்த்துச்சுன்னா கொஞ்சம் லேட்டா பாகியத்தை கொடுக்கும். ஆனாலும் இந்த 9ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகு ஜாதகரை தூரதேச பிரயாணங்களால் வெற்றி கொடுக்கும், இடமாற்றத்தினால் வெற்றி கொடுக்கும், பெரும் யோகங்களை செய்யும். ஜாதகர் தான தர்மம், இரவு சிந்தனை எல்லாத்திலுமே வெற்றி பெறுவார். எப்பொழுது என்றால் லக்ன திரிகோணாதிபதி தொடர்பு கொண்டு ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுக்கணும், 9ஆம் அதிபதி வலுக்கும் போது. ஆனால் கொஞ்சம் காலம் தாழ்த்தி கொடுக்கிறார். எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி அந்த வயது இல்லாம ஒரு 21 வயதுல திருமணம் பண்ணணும்னா ஜாதகருக்கு 27 வயதுல திருமணம் நடக்குது. ஒரு ஜாதகர் 29 வயதுல ஒரு நல்ல வேலை அதிகாரத்துல இருக்கிறாருன்னா ஜாதகர் ஒரு 35 வயதுல இருக்கிறது. எல்லோருக்கும் ஒரு குழந்தை பாக்கியங்களோட, ஒரு இல்லற சுகத்தோட, ஒரு வெல்த்தோட ஒரு 35ல இருக்கிறாருன்னா ஜாதகர் ஒரு 40ல இருக்கிறது. இது போன்ற காலம் தாழ்த்தும். ஆனால் வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்பில் இருந்தா எல்லா விதமான பாக்கியமும் ஜாதகருக்கு உண்டு. லேட்டா கிடைச்சாலும் அருமையான பார்ப்பா, அவன் லேட்டா தான்ப்பா, எதுவுமே இல்லை, என்ன பண்ணானே தெரியல, வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்ட மாதிரி இருந்தது, 30 வயது வரைக்கும் வேலை இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனா இப்போ பெரும் பங்களா, பெரும் ஆடம்பர வீடுகளோட நல்ல தொழில் செஞ்சு வெற்றி பெறார் அப்படின்ற மாதிரி தாமதமானாலும் நிலைத்து கொடுக்கும். ஒருவேளை ராகு 9ல அமர்ந்து இருக்கிறார், அவயோகியோட தொடர்புல இருக்கிறாருன்னா உடனே எல்லாத்தையும் கொடுத்துரும். ஆனா உடனே கொடுத்து பிற்பகுதி வாழ்க்கையை சிரமப்படுத்தும். 35 வயதிற்கு பிறகு ஜாதகருக்கு பெரும் சிரமங்களை கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்தணும். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். 10ஆம் இடம் ஒரு மனிதன் ஏன் பிறந்தான், எதற்காக பிறந்தான், வாழ்க்கையில் எதை செய்ய கடமைப்படுகிறான் என்று சொல்கிறது. கர்மஸ்தானம், எதை தொழிலா பண்ண போறான். அதுபோல பதவி அதிகாரம் சமூகத்துல உண்டா. வேலையை 6ஆம் இடம் சொன்னாலும் வேலைன்னா ஒரு அடிமை தொழில். ஆனா அந்த அடிமை தொழில் என்றாலும் அதிலும் ஒரு ஆளுமை தொழில். அததான் இந்த 10ஆம் இடம் சொல்லுது. நல்ல பதவி, சமூகத்திலே பதவி பெற்ற நபரா. ஜாதகர், பதவி என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு ஆயுதம். பதவியை கொண்டு பல மனிதர்களுக்கு தொண்டும் செய்யலாம், பல மனிதர்களுக்கு தீங்கும் செய்யலாம். அப்ப அந்த பதவி எப்படி அமையும்? பதவியினால் ஜாதகர் என்ன கர்மத்தை செய்ய போகிறார், தொழில என்ன பண்ணி வாழ்க்கையில சக்சஸ் பண்ண போறார். பொதுவாக இந்த 10ல இந்த ராகு இருக்கிறது யோகம்.
ஏனென்றால் 10ஆம் இடம் என்பது தொழில் என்பதனால ஒரு தொழிலோட ஒரு மனிதன் நிக்காம பல தொழில்களுக்கு மல்டிபிள் பிசினஸ் பண்ணக்கூடிய ஜாதகர்களுக்கு இந்த 10ஆம் இடத்து ராகு தான் துணை புரிகிறார். இப்போ 10லே ராகு இருப்பவர்களுக்கு ஆசை அடங்காது, தொழில் ஆசை வேண்டுமென்றும் என்ற சிந்தனை திறன் வந்து கொண்டே இருக்கும். அந்த ராகுவனுடைய செயல்பாடு யோகமா இருந்தா, அதாவது ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து ராகுவோடு திரிகோணம் தொடர்பு இருந்துட்டா இந்த ஜாதகர் வாழ்க்கையில தொழில வெற்றி பெறார். 2-3 தொழில் செய்து தொழிலினால் ஆதாயம் பண்றாரு. அதே ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுப்பெறல, அவயோகி தொடர்புனா தொழில் செய்து தொழில்னால லாஸ் ஆகிடுவார். தொழில்னு அலைவார், எல்லா பணத்தையும் இழப்பார், சொத்துக்களை இழப்பார், உடைமைகளை இழப்பார். எதுவுமே இல்லாம கடைசியா ஜாதகரை கடைகோடியில் வெறும் மனிதராக நிறுத்திவிடும் இந்த ராகு. இதுவும் உண்டு. இப்ப ராகு 10ல இருக்கிறது யோகம். அந்த யோகமான ராகுவையும் திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொண்டால்தான் யோகம். தொடர்பு கொள்ளனாலும் பிரச்சனை இல்லை. ராகுருக்கு வீடு கொடுத்த வலுத்து இருக்கணும், அவயோகி தொடாம இருக்கணும். அவயோகி தொடர்பு. அவயோகின்னா யாரு? லக்னத்திற்கு 6ஆம் அதிபதி இயற்கையாக அவயோகி வராரா, 8ஆம் அதிபதி அவயோகி வராரா, இவர்கள் கனெக்ஷன் இருந்துட்டா நீங்கள் செய்யக்கூடாது. தொழிலை பற்றி சிந்திக்க கூடாது. தொழில் என்ன வரட்டும், விசாலமான சிந்தனை வரட்டும். நீங்க பிறருக்கு தொழிலை பற்றி போதிக்கக்கூடிய நபராக ஒரு தொழில் செய்பவராக மாறுங்க. ஆனா சொந்தமாக தொழில ஈடுபட வேண்டாம். 11ல் ராகு உபஜய பாவம், ரொம்ப பெரிய பாவம் இந்த 11ஆம் இடம். 11ஆம் இடம்ல என்ன பியூட்டினா, மனிதன் வாழ்க்கையில் ஆசை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. ஆசை கொண்ட மனிதன் இல்லாத இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இங்கு பூர்த்தி அடைமான்றத 11ஆம் இடம் தான் சொல்லுது. ஒரு மனுஷன் ஆசைப்பட்டு நடக்குமான்றது இந்த 11ஆம் இடம் சொல்லுது. அங்க ராகு இருக்கிறது. அப்ப ராகு 11ல இருக்கிறவருக்கு பெரும்பெரும் ஆசைகள்லாம் ஏற்படும். அதுபோல ஒரு வெற்றியையும் இந்த 11ஆம் இடம் சொல்லுது. ஒரு வெற்றியோடு நின்று விடாமல் மல்டிபிள் வெற்றியை நோக்கி இந்த 11ஆம் இடம் இழுத்து செல்லும். இந்த 11லே ராகு இருப்பவர்களுக்கு ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்து திரிகோண தொடர்பை பெற்று, இல்லது அவயோகியோட தொடர்பு இல்லாம இருந்தா இந்த ராகு பல வெற்றிகளை ஜாதகருக்கு கொண்டு செல்லும். ஒரு தொழிலை செய்கிறார், அந்த தொழில சக்சஸ் பண்றாருன்னா அடுத்து நோக்கி போவார். ஒரு செயலை செய்து வெற்றி கண்டதும் அந்த இடத்தில் நின்று விடாமல் அடுத்தடுத்த கட்டத்திற்கு பயணப்படக்கூடிய ஒரு நிலையை கொடுக்கும். அதுபோல மூத்த சகோதரர்களை குறிக்குது, மறு திருமணத்தை குறிக்குது. ஒரு திருமணம் ஃபெயிலியர் ஆகுது, 7ஆம் இடம் சாதகமா இல்ல, வாழ்க்கை சரியா போல, என்ன பண்ணலாம்? 11ஆம் இடத்துல ராகு இருக்கிற, ராகு தொடர்போட தசையோ புத்தியோ வரப்போகுது, அருமையா மறு திருமணங்களை அமைச்சு கொடுக்கும் இந்த ராகு யோக நிலையில இருந்தா. அதே அவயோக நிலையில இருக்கிறான்னா லாபத்தை நோக்கி சிந்தனை கொடுத்து ஜாதகர் வாழ்க்கையில் எப்பயுமே திருப்தியற்ற நபராக கொண்டு போயிடும். ஆசையே அடங்காத நபராக, எப்பொழுதுமே மனதில் ஒரு உளைச்சலை கொண்ட நபராக மாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த 11ல ராகு அவயோகமா எப்ப மாறுவார்? லக்ன அவயோகிகள் சூழ ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் வலுக்கலன்னா, அவயோகி சூழ்ந்து 11ஆம் இடத்ததிபதி வலுக்கவில்லை என்றால் ஜாதகர் ஆசையிலேயே கொண்ட நபராக இருப்பார். ஆசைகள் நிறைவேறாத நபராகவும் ஒரு வெறுப்பான வாழ்க்கையை வாழக்கூடிய நபரா மாற்றிவிடும். 12ல ராகு, இந்த 12ஆம் இடம்ன்றது அயனத்தையும் சயனத்தையும் போகத்தையும் குறிக்கிறது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், 11 எப்படி ஆசை பூர்த்தி அடைகிறதோ வாழ்க்கையே ஒரு பூர்த்திகரமான வாழ்க்கைன்றத 12ஆம் இடம் தான் சொல்லுது. வாழ்க்கையில் திருப்தி பெற்ற நபரா ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். அது நம்ம ஒரு 50 வருடம் வாழ்றோமோ 90 வருடம் வாழ்றோமோ, நம் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியையும் நம் வாழ்க்கையில திருப்தி, பரவாயில்ல கஷ்டப்பட்டாலும் அதில் ஒரு சிறந்த அனுபவம், இஷ்டமா சந்தோஷப்பட்டாலும் ஒரு அனுபவம், வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்ந்தாரா திருப்திகரமான வாழ்க்கைன்றதை இந்த 12ஆம் இடம் சொல்லுது. அதுபோல அயனங்களும் சயனங்களும் பிறந்த இடத்தை விட்டு வெளிநாடு தூர தேசங்கள்ல இருக்கிறத சொல்லுது. நல்ல வாழ்க்கை திருப்தி. அப்ப வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை சொல்லுது. இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு மனிதனுக்கு லேண்டாலேயோ கோல்டாலேயோ எங்க பணத்தை போட்டாலும் திரும்ப கிடைக்குமான்றது 12ஆம் இடம் சொல்லுது. எதை பூமியில் விதைத்தாலும் திரும்ப கிடைக்குமான்றது 12ஆம் இடம் சொல்லுது. இப்படிப்பட்ட இந்த 12ஆம் இடத்திலே ராகு இருக்கிறாருன்னா நல்ல விஷயமா? நல்ல போகக்காரகர், எதையுமே அனுபவிக்கக்கூடியவர், சிற்றின்பங்கள் மீது அதிக திலாய்த்து கொண்டவர். ஆனா எப்பொழுதுமே நம்ம சொல்லக்கூடிய ஒரே விதிதான், 12க்கு அதிபதி வலுத்து திரிகோண தொடர்பு தான் அது நேர்மையான வழிகளை நல்ல ஒரு பார்ட்டி விரும்பக்கூடிய நபரா இருக்கிறார். அந்த பார்ட்டியினால குடும்பங்கள் மகிழ்ச்சியை அனுபவிக்கணும், குடும்பங்கள் துன்பங்களை அனுபவிக்க கூடாது. திரிகோணாதிபதி தொடர்புல இருந்தா குடும்பமும் அதுக்கு ஒத்து போகும், ஜாதகருடைய மகிழ்ச்சியும் நல்ல முறையில இருக்கும். அதே அவயோகமா இருந்ததுன்னா குடும்பம் இவரால் சிரமத்தை அனுபவிக்கும். வெளிநாட்டு வாழ்க்கையை வாழக்கூடியவர், விலையுயர்ந்த வாகனங்களை வைத்திருக்கக்கூடியவர், வசதிகளை அனுபவிக்கக்கூடியவராக இருப்பார். சொத்து சுகங்கள் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய நபராக இருப்பார். பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கக்கூடிய நபர், நல்ல தூக்கம் கொண்டவராகவும் நல்ல ஒரு வாழ்க்கையை சுவாரஸ்யமாக வாழ்ந்து வாழ்க்கையை ரசிக்கக்கூடிய நபராகவும் வாழ்க்கையில் திருப்தி பெற்ற நபராகவும் இருப்பார். அவயோகி தொடர்பு கொண்டால் எப்பொழுதுமே துக்கத்திலும் துயரத்திலும் நிம்மதி இல்லாமலும் இருக்கக்கூடிய நபராக இருப்பார் என்றதை உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல
லக்னம் முதல் 12 பாவம் வரை ராகு நின்ற நிலையில அவருடைய ஆதிபத்திய காரகம் எப்படி செயல்படும்ன்றத நாம் தெளிவுபடுத்தணும். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.